ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாட்ஸ்அப்பில் யாருக்கும் தெரியாத சூப்பரான 7 ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வாங்க என்னென்ன ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் இது வரைக்கும் உங்களால் 3 சேட், அதாவது உங்களுக்கு பிடிச்ச 3 சேட்டை மட்டும்தான் பின் பண்ணி வைக்க முடியும். ஸோ உங்களுக்கு அதுக்கு மேலே ஏதாவது சேட் வந்து நீங்கள் பின் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அது உங்களால் முடியாது. ஸோ நீங்கள் இந்த 3 சேட்டையும் பின் பண்ணி வச்சு அவங்களுக்கு மட்டும் உங்களுக்கு மேலே டாப்பில் இருக்கும். அது மூலமாக தான் மெசேஜ் பண்ண முடியும். ஆனால் இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா சேட் எதுவும் வேணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஃபேவரேட்டில் வந்து ஆட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணி நீங்கள் இதில் ஆட் டு ஃபேவரேட் அப்படின்றதில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சேட் வந்து ஃபேவரேட்டில் வந்துடும். ஸோ நீங்கள் ஈஸியாகவே அந்த சேட்டை இந்த ஃபேவரேட்டுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து அதை பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அந்த சேட் எல்லாமே ஃபேவரேட்டில் இருக்கும். ரெண்டாவது அப்டேட், நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு யாராவது ஒருத்தங்க ஃபோட்டோ சென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஃபோட்டோவுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு இதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த ஃபோட்டோவை இந்த மாதிரி இழுத்து அதுக்கப்புறமா தான் அதில் டைப் பண்ணி ரிப்ளை பண்ணுவீங்க. பட் இனிமேல் நீங்கள் அந்த மாதிரி பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் அந்த ஃபோட்டோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா கீழே பாருங்கள் உங்களுக்கு ரிப்ளை அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ரிப்ளை அப்படின்றத கிளிக் பண்ணி அதில் வந்து நீங்கள் மெசேஜ் டைப் பண்ணி, அதாவது நீங்கள் அந்த ஃபோட்டோவுக்கு என்ன பண்ண போகிறீங்களோ, என்ன ரிப்ளை அனுப்ப போகிறீங்களோ அதை டைப் பண்ணி நீங்கள் அனுப்பலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் பண்ணுறது மட்டும்தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களால் ரிப்ளையும் பண்ணிக்க முடியும். மூணாவது ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் இருந்து 2 நாளைக்கு ஒரு வாட்டி அப்டேட் வந்து தான் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு அந்த அப்டேட் வந்திருக்கா வரலையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ப்ளே ஸ்டோர் போய் தான் செக் பண்ணுவீங்க. இனிமேல் அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் அந்த அப்டேட்டை கொடுத்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த அப்டேட் வந்து ஷோ ஆகும். ஸோ அதாவது அப்டேட் ஆகும். அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்டோர் டவுன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இதில் பாருங்கள் உங்களுக்கு அப்டேட் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதை கிளிக் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ அப்டேட் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது அப்டேட் வந்தால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கீழே இருக்கும். அதையும் வந்து இந்த மாதிரி ஆன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்லேருந்து என்ன அப்டேட் வந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது ஆட்டோமேட்டிக்காகவே வைஃபை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா வைஃபையில் அப்டேட் ஆகும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய டேட்டாவில் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். 4வது அப்டேட், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் யாருக்காவது பிறந்த நாள், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு டேட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான மெசேஜை நீங்கள் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட சேட்டில் வந்துடுங்க. சேட்டில் வந்துட்டு ஏதாவது உங்களுக்கு முக்கியமான மெசேஜ் ஏதாவது அவங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மெசேஜை பின் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ நீங்கள் எந்த மெசேஜை பின் பண்ணணும் அப்படின்னு இருக்கீங்களோ அந்த மெசேஜை இந்த மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் பாருங்கள் உங்களுக்கு பின் அப்படின்னு இருக்கும். அந்த பின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பாருங்கள் உங்களுக்கு 24 hours, 7 days, 30 days அப்படின்னு சொல்லி 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அவங்களுக்கு எத்தனை நாளைக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு, இப்போ பிறந்த நாளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 24 hours வச்சிங்கனாலே போதும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எந்த டேட் வரைக்கும் ஞாபகப்படுத்தணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் பின் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு மேலே பின் ஆயிரும். ஸோ நீங்கள் அந்த மெசேஜ் அவங்க வந்து ஓப்பன் பண்ணாலும் அதை உங்களுக்கு இந்த மாதிரி மேலே தான் ஷோ ஆகும், பின் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான 3 மெசேஜை ஒரு சேட்டில் வந்து நீங்கள் பின் பண்ணி வச்சுக்க முடியும். 5வது ட்ரிக்ஸ், இது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக்ஸாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கேயாவது போய் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்க கூட ஃபோட்டோ எடுக்கிறீங்க. அந்த ஃபோட்டோலாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம், அதாவது ரொம்ப மெமரிஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஸோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் அவங்களுக்கு அப்படியே சென்ட் பண்ணாமல் அது ஸ்டிக்கர் வடிவில் சென்ட் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட சேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த இமேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் 4வதாக இருக்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் பாருங்கள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாகவே கிரியேட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் பாருங்கள் உங்களுக்கு யூஸ் எ ஃபோட்டோ அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோவை இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரன் ஆகும். ரன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ நீங்கள் அதை கொடுத்து சென்ட் பண்ணிக்கலாம். சென்ட் பண்ணது இப்போ அந்த ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிக்கர் வடிவில் வந்து சென்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஃபோட்டோவையே நீங்கள் ஸ்டிக்கராக சென்ட் பண்ணிக்க முடியும்.